கல்கி 2898 AD பா. ஐயோ, இப்படி ஒரு படம் 600 கோடி ரூபாய் செலவில் எடுத்திருக்காங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக ப்ரொமோஷன் ஓடினு இருக்குது. இப்போ ட்ரெய்லர் விட்றாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அஸ்வினி தத் அவர் தான் என்னுடைய ப்ரொடியூசர். 600 கோடி ரூபா. வைஜெயந்தி மூவிஸ் அதுதான் அவருடைய மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய பேர். தெலுங்குல, தமிழில் எல்லாம் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. நிறையனா ரொம்ப இல்லை, ஒரு 40-45 படங்கிட்ட எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப இந்த பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய இந்த ஃபேண்டஸியாக எடுக்கிறது, அதெல்லாம் தான் அவருடைய ஒரு ஆசை. அதுக்காக தான் வந்து 600 கோடி ரூபா போட்டிருக்காரு. இல்லை இந்த பணம் வேறு ஏதாவது பிளாக் மணி ஒயிட் ஆக்குறது, ஒயிட் மணி பிளாக் ஆக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவா அப்படின்னும் தெரியல. ஆனால் 600 கோடி ரூபா போட்டு எப்படிங்க லாபம் எடுக்கிறது? 2 பாஷையில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஹிந்தி, தெலுங்கு. தமிழ்லலாம் வந்து மேக் பண்ணல. தமிழ்லலாம் வந்து வெறும் டப்பிங் மட்டும் தான். அதனால் வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்குமான்னு தெரியல. ஏய் தம்பி, நீ வர போறியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடும் டைலாகு. ஏன்னா ஒரிஜினலாக தமிழில் டைலாக் எழுதலாம், தெலுங்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஆகிடும். தம்புடு, ஏய் தம்பி. எப்படியோப்பா 600 கோடி ரூபா. இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாங்க, ஆதிபுருஷ் 500லேருந்து 700 கோடி 800 கோடி அப்படின்றாங்க பட்ஜெட்டு. ஏதோ பாக்ஸ் ஆஃபீஸ் 700-800 கோடின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா 300 கோடி 250 கோடி அப்படின்னும் தான். இந்த ஒரு வண்டி, இந்த வண்டியுடைய பேர் வந்து புஜ்ஜி அப்படின்றது தான். இதில் வந்து நம்ம ஹீரோ பிரபாஸுடைய பேர் வந்து பைரவா. இது வந்து ஃபுல்லாக ஒரு ஹிந்து ஹிஸ்டாரிக் ஹிந்துயிசம் வர கேரக்டருங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி ஏறக்குறைய ஆதிபுருஷ் மாதிரி தான். ஆதிபுருஷ் வந்து ஆனால் அப்படியே அந்த ஹிந்து மித்தாலஜி ராமாயணாவை வந்து அப்படியே இது பண்ணி எடுத்தாங்க. இது வந்து அப்படி இல்லாமல் ஒரு சில கேரக்டர்ஸ் அதெல்லாம் எடுத்து வாரணாசி, காசி இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அப்படி ஒரு இதில் எடுத்திருக்காங்க. அமிதாப் பச்சன் வந்து இதில் அஸ்வத்தாமாவாக வராரு. அஸ்வத்தாமா இதில் என்ன பண்ணுவார் தெரியல. எப்படியோப்பா மகாசிவராத்திரிக்கு வந்து நம்ம பிரபாஸுடைய கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணாங்க. அதுதான் வந்து பைரவா. இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய நாட்டில் வந்து பாப்புலேஷன்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து எல்லாரும் போய் படம் பார்ப்பாங்களா அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. எல்லாரும் போய் படம் பார்த்தா ஓகே. இப்போ ஒரு 20 கோடி பேர் போய் படம் பார்த்துட்டாங்கன்னா படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிடும். ஒரு 2000 கோடி வந்துச்சு. அதே வந்து ஒரு 1 கோடி இல்லை 2 கோடி பேர் போய் படம் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னா, 190 ரூபாய் டிக்கெட் வச்சு பார்த்தா கூட ரொம்ப வேக ஒரு கால்குலேஷனில் போயின்னு இருக்கேன் நான். சரிங்க, எப்படியோ மகாபாரதா அதில் வர கேரக்டர்ஸ் அது இது. அப்புறம் பைரவா என்ன பண்ண போகிறாரு தெரியல. பைரவா வந்து ரொம்ப காமெடியெல்லாம் வராரு, காமெடியெல்லாம் பண்ணுறாரு. அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஐயோ நான் என்ன சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் அவர். ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒழுங்காக ஃபீல் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும், எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும். இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டை வந்து இவருக்காக மாற்றி இல்லை இவருக்காகவே எழுதி அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தால் படம் வந்து ஓடாது அப்படின்றது. ஓடினாலாம் யூஸ் கிடையாது, கொஞ்சம் ஓடினாலாம் யூஸ் கிடையாது. இந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் ஓடிச்சுன்னா ஒரு 200 கோடி வரும், இல்லை 300 கோடி வரும். ஃபுல் இந்தியா ரிலீஸ் தான். பிரபாஸ் இருக்கிறதுனால பெரிய ஒரு ஹைப் தான். ஆனால் பிரபாஸுடைய பழைய இப்போ ரீசெண்டாக வந்த பல படங்கள் வந்து ஒரு 20 மாடி 25 மாடியிலேருந்தெல்லாம் விழுந்து ஒடிஞ்ச அந்த ஒரு ஹேங் ஓவரில் இருக்குது. அந்த ஹேங் ஓவரை வந்து இன்னும் மக்கள்லாம் மறக்கலை. அதனால் இந்த மாதிரி ஒரு படம் என்னால் முடிஞ்சது நான் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறேன். படம் வந்து சூப்பராக ஓடட்டும், ஒரு 2000 கோடி வரட்டும். அப்போ வந்து வைஜெயந்தி மூவிஸ் ஓனர் அவருக்கு வந்து தத் சாருக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவர் வந்து இன்னும் இந்த மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் யோசிப்பார். அஸ்வினி தத் வந்து நிறைய படங்கள் ஒரு பண்ணியிருக்காரு. ஆனாலும் இந்த படம் பண்ணி இதில் வந்து இருக்கிற பணத்தெல்லாம் விட்ருவாரான்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நாக அஸ்வினுக்கு தான் என்னாச்சுன்னு தெரில, மாநடி அப்படின்ற மாதிரி அந்த படம்லாம் எடுத்தவர் தான் அவர். அதனால் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் அவர் மேலே, எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும். ஆனால் படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அந்த ஒரு டார்க் ஷேடு, அப்படி ஒரு லைட்டிங்கு, அப்படி ஒரு வேறு உலகம், அப்படி ஒரு வேறு ஒரு இதில் காட்டும்போது நம்ம ஆதிபுருஷில் வந்த மாதிரி இந்த வௌவால் மேலே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா படம் வந்து புஷ் ஆகி போயிடும். இவர் பிரபாஸுடைய இதுக்கு முன்னாடி இருக்க படங்கள்லாம் 25 மாடியிலேருந்து விழுந்தா, இது வந்து ஒரு 100-150வது மாடியிலேருந்து விழுந்த மாதிரி ஆகிடும். இதில் வந்து வெரி ஃபன்னி திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸுடைய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 150 கோடி. அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சன் ஒரு 20 கோடி வாங்குறாரு போல இருக்குது. கமல்ஹாசன் ஒரு 20-25 வாங்குறாரு போல இருக்குது. அப்புறம் தீபிகா மேடம் வந்து ஒரு 20-25 வாங்குறாங்க போல இருக்குது. இதுலேயே வந்து 250 கோடி ஆகிப்போச்சு. 200 கோடி ஆகிப்போச்சா. அதுக்கப்புறம் 400 கோடியில் தான் எடுத்திருக்காங்க படம். 400 கோடியில் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் வச்சு எடுக்கும்போது 3112வது பிசி அதிலேருந்து அதை கனெக்ட் பண்ணி 2898 ஏடி இந்த லெவலுக்கு எடுத்துன்னு வரும்போது கடைசி சிட்டி காசி அப்படின்ற மாதிரிலாம் காட்டி அதை வந்து யூஎஸில் ப்ரமோட் பண்ணி யூஎஸில் வந்து ரிலீஸ்லாம் பண்ணுறாங்க, யூஎஸில் ப்ரமோட்லாம் பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் பண்ணும்போது அங்கே வந்து ஆஸ்கர் வரும், இந்த அவார்டு வரும், அந்த அவார்டு வரும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபுல் நெகட்டிவாக தான் தோணுது. 600 கோடி ரூபாய்க்கு இதில் சரக்கு இருக்குதான்னு தெரியல.
ஏதோ நம்ம வைஜெயந்தி மூவிஸ் அஸ்வினி சார் தலையில் வந்து நல்லா மிளகா அரைச்சிட்டாங்களா, அவரை வந்து ஒரு ஆடு ஆக்கிட்டாங்களான்னு தெரியல. நல்லா தீபாவளி காத்துடலான்ற மாதிரி. ஐயோ கடவுளே, எப்படியோப்பா, ஒரே இந்தியன் கிரிக்கெட் டீமெல்லாம் வச்சு அடி ப்ரமோஷன். அவர் வந்து ஐபிஎல் மேட்ச்சில் வராரு, எதுவும் செய்ய போகிறாரு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் மேட்ச்சில் வந்து வந்தார், அவர் பைரவாவாக வந்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு ஸ்பீச்செல்லாம் வேறு கொடுத்தாரு, அஸ்வத்தாமா, நம்ம அமிதாப் பச்சன். அதாவது இந்தியன் டீம் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு போயிருக்காங்கல்ல, அங்கே வந்து ஒரு ஸ்பீச்செல்லாம் கொடுத்தாரு. இதில் வேறு மஹேந்திரா ஓனர் ஆனந்த் மஹேந்திரா வந்து பயங்கரமாக நாக் அஸ்வினை வந்து இது பண்ணியிருக்காரு, புகழ்ந்து தள்ளியிருக்காரு. எதுக்காக புகழ்ந்து தள்ளியிருக்காருன்னா, இந்த புஜ்ஜி அப்படின்ற அந்த வெஹிக்கிள் ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வெஹிக்கிள் வந்து மஹேந்திரா ரிசர்ச் வேலியில் தான் வந்து அதனுடைய இன்ஜினியர்ஸும் சேர்ந்து தான் அதை ரெடி பண்ணாங்க. இவ்வளோ பெருசாக யோசிக்கிறது, இவ்வளோ பிரம்மாண்டமாக யோசிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இவர் வந்து பில்லியன்ஸில் பேசின்னு இருக்காரு, அதனால் அவருக்கு அப்படி தான் தோணும். படம் எடுத்துகிட்டு படம் ஓடலைன்னும் போது இந்த மாதிரி படங்கள்லாம் வேணாப்பா அப்படின்ட்டு ஓரம் கட்டிடுவாங்க. அந்த ஒரு மேட்ரு வந்து இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கும் இவருக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏஐ ஹியூமனாய்டு வெஹிக்கிள், இந்த ஹியூமனாய்டு அதாவது ஹியூமனுக்கும் ஏஐக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற ஒரு வெஹிக்கிள், அது ஏறக்குறைய ஒரு ஹியூமன் மாதிரி தான் அந்த புஜ்ஜி அப்படின்ற அந்த வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணதில் தான் வந்து இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மஹேந்திரா. அதுக்கு தான் வந்து இவ்வளோ புகழ்ந்து தள்ளியிருக்காங்க நாக் அஸ்வினை. எப்படியோப்பா, எப்படி இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ண பணம் வந்து ரிட்டர்ன் வந்தால் சரி. பணம் பணம் மணி மணி. ஒரு பெரிய ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். நல்லா வரட்டும் படம், நல்லா ஓட்டும். அமேசான் ப்ரைமில் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஓடிடியில் முதல்ல வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்கணும். எப்படி வவ்வாலில் பறக்க விட்டுக்கிறாங்களா இல்லை சைக்கிள்லாம் பறக்குதா? ஏன்னா இது வந்து ஃப்யூச்சரில் வர படம் இல்லை, அதில் வந்து வவ்வால் யூஸ் பண்ணால் சரிப்படாது. பாஸ்ட்டில் வந்து வவ்வால் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அது எங்கேருந்து அந்த இமேஜினேஷன் அவன் பிடிச்சான்னு தெரில. ஐயோ ஆதிபுருஷ், அப்பா தாங்க முடியாதுப்பா. கமல்ஹாசன் வந்து நம்ம ஆளவந்தான் ஸ்டைலில் ஒரு மொட்டையெல்லாம் போட்டுன்னு அதே ஒரு லுக்கில், ஆனால் வயசாகி போன ஆளவந்தான் மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. அந்த கண்ணாடி மட்டும்தான் இல்லை, அப்புறம் அந்த மசில்ஸ் இல்லை. எப்படியோப்பா ஏதோ பண்ணுறீங்க. கமல்ஹாசன் வந்து வில்லன் ஆக்கிட்டீங்க இந்த படத்தில். அவர் வந்து இதுக்கப்புறம் அவர் டைப் காஸ்ட் ஆகிடுவார். அவர் ரேஞ்சுக்கு ஒரு டைப் காஸ்ட்லாம் ஆக மாட்டாருங்க, நான் சும்மா காமெடியாக சொல்கிறேன். அவர் வந்து எது பண்ணாலும் வேறு லெவலில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில படங்கள் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நம்மளுடைய இந்தியன் 2 வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பூமர் அங்கிள் படமாக போயிருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம 2K கிட்ஸு பேசிக்கிறாங்க. தத்தா வராரு அப்படின்ட்டு அனிருதா வந்து எங்கேயோ ரூமில் கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. எப்படியோ இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகட்டும். கல்கி ஆதிபுருஷுக்கு அப்புறம் கல்கி வந்துக்குது. இது வேறு கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸாக, நம்ம லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி KCU, அது வந்து LCU, இது KCUவில் ஃபஸ்ட்டு படமாக இதுக்கப்புறம் வந்து நிறைய இதே மாதிரி படங்கள் வரும் அப்படின்றாங்க. என்ன கதைன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இந்த முதல் படம் முதல்ல ஒழுங்காக ஓடட்டும், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அதுக்கப்புறம் வந்து அடுத்த படங்கள்லாம் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம்.